எல்லாருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா? வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லாரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இங்க இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்க படத்துடைய டீம் தான். பட் வாழ்த்து வந்த 2 பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் உங்க பெரிய ஃபேன் சார், ஆர்வி சார் உங்களுடையும் பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன படம், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டரோட படம், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பட் இது எங்க டீமை பத்தி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தரா பேசியாச்சு. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம். இட்ஸ் ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களே பேஸ் பண்ணி லூஸா பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான். பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்கு, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு, தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு. வாசன் வந்து பைக்லயே நல்லா சூப்பரா ஃபைட் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதுல கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்க தயாரிச்சு உங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்றோம். எங்க டீம் ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ நல்லா அதை வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்க. வேற எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி. உங்க கூட எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ண முடிஞ்சதுல ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு இந்த துறைக்கு இறங்குறீங்க. இதே மாதிரி கண்டினியூஸா நீங்க நிறைய படங்கள் பண்ணுங்க. அஸ்வின் we've been friends, ரொம்ப நாளா we've been friends. லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று பெட்டரான சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹாவ் டு டாக் அபவுட் வாசன். அவர் வந்து இங்க மேடையில பேசும்போது எவ்வளோ பணிவா ரொம்ப கூச்சமா பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அதுதான். என்னதான் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பெரிய ஸ்டாரா இருந்தாலுமே he is the sweetest, the most grounded person I've met. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாரு. ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃபியூச்சர் இருக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில. அப்படியே இருங்க, மாறாதீங்க. ப்ளீஸ் பி த சேம் பர்சன். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. கர்ணா சார், உங்க பேர் தான் மாறிக்கிட்டே இருக்கு, ஆனா உங்க ஐடென்டிட்டி அதே தான். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்க கூட நீங்களும் நானும் நிறைய பேசி சண்டை போட்டு சமரசமாயி நல்லா ஹாப்பியா சிரிச்சு எல்லா இமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருங்கிற அந்த இது ஒரு 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 ஷார்ட்ல கூட தெரியல. வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் குஷி டார்லிங், உங்களுக்கும் இது தமிழ்ல உங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி, பட் தெலுங்குல நீங்க ஆல்ரெடி கலக்குறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லவ் யூ டார்லிங். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் எடுத்துக்கல. நன்றி, வணக்கம். வணக்கம். சாரி, அவ்வளோ டிசிப்ளின்டா எல்லாம் நான் இல்லை. ஃப்ளைட் வந்துருச்சு, சீக்கிரம் வந்துருச்சு, அதனால வர வேண்டியதாச்சு. வந்து இங்கே உட்காந்துட்டேன். சாரி. ஐபிஎல் இன்னைக்கு ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ். இந்த திருவிழாக்குள்ள கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு மகிழ்ச்சி. சினிமா வந்து ஜனங்களோட மீடியம், மக்களோட மீடியம்னு எல்லாருமே சொல்றாங்க. நான் நம்புறேன். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜ் சார் இங்கே இருக்காரு. ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களை எடுத்து அதை வந்து அது 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 மூலியமா நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ற மாதிரி ஒரு மீடியம். இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையா மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் மக்களோட வாய்ஸா நிற்கிற, மக்கள் சார்பா கேள்வி கேட்கிற படங்கள் வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போறதுங்கிறது எனக்கு அந்த அந்த படத்துல ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும். அது இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு ஜனங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு தேங்க்யூ.
வார்த்தைன்னு யாருக்காவது நீ சொல்லுவேன்னு பார்த்தேன், ஒருத்தருக்குமே சொல்லல. ஆமா, மனசு விட்டு பேசுறாங்கன்னா லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா. அந்த நேரத்துக்கு என்ன வந்து கூப்பிடல, அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க. டைம் ஆகி போச்சுங்கும் போது நல்லா ஒவ்வொரு லைட்டா ஆஃப் பண்ணுவாங்க. சிறப்பான இந்த ஐபிஎல் திரைப்படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், முன்னால் உட்காந்துருக்காங்க, வாழ்த்து வந்திருக்க அவங்க எல்லாத்துக்கும், இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வேகமாக பேச வேண்டியது, சீக்கிரமாக பேச வேண்டியது. நான் சொன்ன மாதிரி நீ என்னை மாட்டி விட்ட. கோயம்புத்தூரில் நான் ஒரு ஏரியாவில், பாரதிபுரம்னு ஒரு ஏரியா, பேடுமேட்டு பக்கத்தில், அங்கே குடியிருந்தேன். அங்கேருந்து சித்தாபுரம்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம். அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப்பு இருந்தது அந்த ஏரியாவில். எனக்கு கேரம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது அந்த கிளப்பில் போய் மெல்ல கேரம் விளையாடுறதுக்கு புது ஆளுன்னு எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா, யாரோ ஒரு புது பையன் வந்திருக்கான்னு. அப்புறம் நான் நல்லா ஆடுவேன், அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் உட்காருவாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே அவங்க எல்லாருமே, ச்சே இந்த நேரத்தில் நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே, நம்ம ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து டெய்லி ஜெயிச்சுட்டு இருந்தா அந்த ஏரியா ஒரு பாசம் இருக்க முடியாது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லு. எனக்கு அந்த ஆள் யாரியா அவர் கூட ஆடணுன்னா பாக்கி எல்லாத்தோடையும் ஆடியாச்சு. இப்போ அந்த ஆள் மட்டும் பேலன்ஸு. அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க, எங்கள் ஆள் ஒருத்தருக்கு அவர் கூட நீங்கள் ஆடுங்க சார், கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது அவர் கூட. சரின்னு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்தோடனே அப்புறம் அவரை பார்த்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம். நான் ஆட ஆரம்பிக்கும் போது முதல்ல அவர் எப்படி ஆடுவார் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரையலில் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி லேசாக அப்படி டச் பண்ணிக்கிட்டு அப்போ அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட் காயினெல்லாம் நல்லா போட்டார், கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் காயின் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார். வேறு டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல. அப்புறம் ஒரு ட்ரையல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரையல் அவங்க உடனே அவர் ஆட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லாரும், ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கிள் சோலோ, ஏன் ஏரியா இல்லையா அவங்க ஏரியா, எல்லாரும் சபாஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டிட்டு இருக்காங்க, உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் டாஸ் போட்டு ஆட ஆரம்பித்தோம். இப்போ நான் எடுத்துன்னே அவரை சிங்கிள் காய் போடுற ஆள் டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல அப்படின்னு ஒன்றுமே எடுத்துன்னே ஸ்ட்ரெயிட் காயின் போடாமல் நான் வந்து டபுள் பாயிண்ட் கெயின் பண்ணி அடித்தேன். அது விழுந்துடனே அவருக்கு லேசாக அப்படி இப்படி என்னை பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் ஆடினது பூராமே டிஃபென்ஸ் போட்டு நான் ஆட ஆரம்பித்தேன். அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த கூட்டத்தில் என்னன்னா, அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி, ஏதோ அவங்க எல்லாருமே தான மாதிரி ஒரு மாதிரி ஃபங்க் ஆகி, ரெடி பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒன்று பண்ணால் பிரமாதமான கைதட்டல், எனக்கு கைதட்டல் இல்லை. அப்புறம் இப்படி போயிட்டே இருந்தது. அப்படியே பாயிண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம். அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன், இத்தனை பேர் அவர் ஹீரோவாக நினச்சி இன்னைக்கு கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும்ன்ட்டு இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிற நேரத்தில் இப்போ நான் எங்கேயோ இருந்து வந்தவன் இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜெயிச்சேன்னா இருப்பது, ஒரு நாள் தோத்தாதனால என்ன ப்ரெஸ்டீஜாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். அப்படி இப்படியே ஆடி அப்படியே ரெண்டு பேரும் ஈக்குவல் வர்ற மாதிரி பண்ணி கடைசியில் அவர் ஜெயிச்சார். உடனே அவங்க எல்லோரும் பயங்கர கிளாப்ஸ் அடிச்சு விசில் அவங்க எல்லாம் கை தட்டி இது பண்ணாங்க. அப்புறம் காஃபி சாப்பிடலான்ட்டு போனோம். அப்புறம் உட்காந்தோம். ஒன்று நான் சும்மா சாதாரண சொன்னேன், நல்லா நீங்கள் சார், இல்லை ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் வேணும்னு எனக்கு விட்டு கொடுத்தீங்க, எனக்கு தெரியும். இல்லை அப்படி இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி ஆடினீங்க, அப்புறம் அப்படி என்ன பண்ணீங்கன்னு தெரியும். இல்லை அப்படி இல்லைண்ணா, இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு. இல்லை சார், எல்லோரும் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க, அதனால் நான் வந்து அப்படின்னா. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்க. அதுலேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி, உயிர் நண்பன் அப்படின்னு ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு புறப்பட்டு வந்தேன். அவர் வந்து வெறும் 1000 ரூபா சம்பளத்துக்கு மில்லு வேலைக்கு போயிட்டு இருந்தாப்புல.
நீ வாடா, இங்கே என்ன பண்ணுற நீ அங்கே வா, இது என்ன ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனால் கூட ஒரு ₹1,00,000 கிடைக்க போகுது, அவ்வளோதானே. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நான் நல்லா வர நீ வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து என்னுடைய வேலைகள், என்னுடைய பிஸ்னஸ், அது இது எல்லாமே பார்த்துட்டு என் ஆஃபீஸ்லேயே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 3 படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் தீனான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ரெட்டுக்கடை வயசுன்னு பண்ணார். ஆயுத பூஜைன்னு 3 படமும் ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் தான். இன்று போய் நாளைவா படத்தில் ஏ காவ்மே ஏ கிஷான் ரகுதாத்தா அப்படின்னு ஹிந்தி பண்ணிட்டு போட்டு படாதபால் போட்டு வர்றியா, அந்த பழனிசாமி அப்படிங்கிறது தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, நட்பு அப்படிங்கிறது வந்து அதை விட அதை சம்பாதிச்சிட்டா நீ வேற எதை சம்பாதிச்சாலும் அது ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நட்புங்கிறது வந்து இங்கே வந்து நான் அவரை கூப்பிட்டு வந்து அவரை ப்ரொடியூசர் ஆகினேன். இங்கே இந்த ப்ரொடியூசர் தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு வந்து டைரக்டர் ஆக்கியிருக்காரு. ஸோ அதை கேள்விப்பட்டோடனே அவர் எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தார். அவர் வந்து அவரே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர். இதில் விசப்பரிச்சை எல்லாம் பண்ண வேண்டாம், காசு வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் வந்து அவரை வந்து வச்சு படம் சொல்லியிருப்பார். அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து இன்னும் இந்த படத்தில் அசோசியேட்டாக வேலை பார்த்துருக்க பாலு, ஐயர் பாலுன்னு தான் சொல்லுவேன்னா, பாக்கியாவில் ரொம்ப பக்கபலமாக இருந்தது. பாக்கியா ஆரம்பித்த நேரத்தில் இந்த பாலு இங்கிலீஷ்லேருந்து நிறைய வந்து நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் இருந்ததுனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலு தான் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அதை சஞ்சீவின்னு ஒருத்தர் நிர்வாக ஆசிரியர் அவர் இருந்தார். அவர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அழகுபடுத்தி அது போடுவாங்க. அதுக்கு வந்து பிரமாதமாக வரவேற்பு இருந்தது. அந்த அளவுக்கு வந்து இந்த பாலு வந்து ஹெல்ப்பாக இருந்தார். அவர்கிட்ட இது என்னன்னு கேட்கும்போது அப்போ தான் சொன்னார், அவர் தான் இந்த மேட்டர் சொன்னார். படத்தை பற்றி என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது படத்தினுடைய அவுட்லைன் சொன்னார் ஒரு சின்னதாக. அதோடு இந்த விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இந்த படம் பண்ணதுக்காக மதன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கருணாநிதி அவர்கள், அவர் வந்து வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட் சொன்னாங்க. லேபிள் அந்த அளவுக்கு இருந்தாலே அது கரெக்டாக இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே பட வேண்டியதில்லை. அவர் சொல்லும்போது இவர் பேசும்போது சொல்லிட்டு போனார், நரேன் ஏதாவது இப்படி பண்ணலாமா, இதை மட்டும் பண்ணுங்க, நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் கான்ஃபிடென்ட் இருக்கவும் போது அப்படி தான் தேவையில்லாது, வேண்டாம் இது போதும் சார் இது போதும் சார்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் நாங்கள் இப்படி பண்ணாமல் அப்படி பண்ணான்னு கேட்க மாட்டேன். சில பேர் எப்படி சொன்னாலும் அவருக்கு வரவே வராது. சில நேரங்களில் வந்து மாட்டிக்குவான். அது எங்கள் டைரக்டரு கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே பார்த்துருக்கேன். நம்மக்கிட்டையும் அதே மாதிரி நடிக்கணும்னு ஆர்வத்தில் வந்து கேட்டுருவான். வந்த எங்கே ஒரு இடத்துல அப்படி கோபமாக அப்படி பாடுறா அப்படின்னு சொன்னால், அப்படிம்மா அடே நீ பயந்து பார்க்கக்கூடாதுடா, கோபமாக பாருன்னா அவனுக்கு வரவே வராது. அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோங்க. அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டான்னு சொன்னால் கேமராமேன்ட்டு சொல்லி கேமரா கொஞ்சம் அப்பு வச்சுக்கோ அப்படின்ட்டு அப்படி கண்ணை திறந்து அப்படியே கோபமாக எந்திரி அப்படிங்க. அவன் டான் எந்திரிப்பான். எப்படி மியூசிக் டாக்டர் இருக்காங்க அஸ்வின் எல்லாம் டம் அப்படின்னு அது மியூசிக் எல்லாம் போட்டு கேட்டு அப்படி இப்படி அப்படி திரும்பன்னு டக்குன்னு எடிட்டுக்கெல்லாம் சேர்ந்து கட் பண்ணி பார்த்தா படத்தில் பிரமாதமாக நடிச்ச மாதிரி இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். அதுக்காக படத்துக்கு இப்போ ஏதாவது இப்படி ஷார்ட் வந்தால் அவனெல்லாம் நடிக்கிறியாதுன்னு நினைக்க வேண்டாம். டெக்னிக்கும் ஒன்று இருக்கு. அந்த டெக்னிக்கில் வந்து சில நேரங்களில் வந்து இப்படி நடிக்க தெரியாமல் வந்து மாட்டும்போது யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த கருணாநிதி வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இல்லை சார் எனக்கு இது போகுது இப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வெற்றிமாறங்கட்டிலாம் இருந்து வந்ததுனால அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மணி கேமராமேன் ராஜா என்னோட படத்துக்கு பண்ணார், சித்து +2 அதில் அசோசியேட்டு கூட ஒர்க் பண்ண அப்படின்னாரு. இதை அவர் பேசும்போது தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு ஹீரோ வந்து எல்லாத்த பற்றியும் பேசி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னால் ஓகே. மணி ஒவ்வொருத்தரையும் விடாமல் ஆள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்காரு.
என்னடா எத்தனை பேர்த்துக்கு தான் இருந்தாலும் நன்றி சொல்லுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு மணியும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி வேலை பார்த்துருக்காரு. இப்படி அதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, மியூசிக் டைரக்டர் அவர் ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஆர்ட் டைரக்டர் பற்றி எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே இதில் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஏற்கனவே நல்ல நேம் வாங்கினவங்க அவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, கதாநாயகன் அப்படிங்கிறத விட கதையின் நாயகன் சொல்லி கிஷோர் சொன்னாங்களே, இந்த கிஷோர் அவர்கள் வந்து அவரை பற்றி ரொம்ப மணியும் பாராட்டி பேசினாப்புல இன்னும் நிறைய பேர் எல்லாருமே சொன்னாங்க. என்னென்னா, என்ன நமக்கு டேலண்ட் இருந்தாலும் என்ன இது இருந்தால் கூட நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும். சினிமாவில் மட்டும் நம்ம கேரக்டர் இல்லை, ரியல் லைஃப்பில் நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து கிஷோர்கிட்ட வந்து அந்த கேரக்டர் எல்லாரும் பாராட்டி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஆளை பார்க்கும்போது அவ்வளோ சாந்த சுருவியாக இருக்காது. படத்தில் தான் இல்லை, எல்லா படத்துலையும் அவர் அடிக்கிற மாதிரி தான் கேரக்டர்கள் நிறைய வருமோ ஒழிய இதில் தான் அடி வாங்குற மாதிரி கேரக்டராக வந்து செஞ்சுருக்காரு. ஸோ குணசித்திரமான கேரக்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா உதயகுமாரோடைய விருப்பத்துக்குரிய பிரியமான அபிராமி, இல்லை அவர் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி, அது மிஸ் ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நான் கூட வந்து ரேவதி முதல் என்கிட்ட என்னோட படத்தில் தான் வந்து டார்லிங்கு. அப்புறம் நான் பார்த்தேன், ஏஜ் வந்து எனக்கு இடிச்சது. என்னென்னா அது அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருந்தது. +1 +2 படிக்கிற பொண்ணு மாதிரி. எனக்கு காலேஜ் எல்லாம் முடித்து ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர்ற மாதிரி கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னேன். அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பார்த்தேன். அந்த ஒரு கேப்புக்குள்ளே எங்கள் டைரக்டர் மண்வாசனில் புக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பொண்ணை சிங்கப்பூரில் பார்த்து எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்குமானது. அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்து பார்த்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்து ஓகே அடுத்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் கேப் இருந்து இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே பண்ணிக்கலான்ட்டு அதுக்குள்ளே எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு போய் அந்த நிலாவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதை நடிக்க வச்சுட்டாரு. அதுவும் போச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த எடுத்துகிட்டு இருந்தேன். அம்பியா வந்தது. வந்து சார் என்கிட்ட சேச்சியானா அப்படின்னு சொல்லி ராதா கூப்பிட்டு வந்து காமிச்சது. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அடுத்து தூரில் இருந்து போச்சு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, அதில் போட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசிட்டாருன்னா பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். டகால்னு பார்த்தா எங்கள் டைரக்டர் மறுபடியும் அதையும் கூப்பிட்டு இத்தனை மிஸ் ஆகும்போது எப்படி இருக்கும். ஆனால் எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க. என்னென்னா அது யார் கையில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட போனதுனால எல்லாருமே அவ்வளோ இதாக வந்தாங்க. அந்த மாதிரி அபிராமியை மிஸ் பண்ணிட்டோன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருந்தார். அபிராமி வந்து கதாநாயகியாக நடித்த எமோஷன் கேரக்டர்களை விட இந்த அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயகியாக நடிக்கிறாங்களே, அது ஒரு 2-3 படம் பார்த்தேன். அதில் தான் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் கிடைச்சிது. நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ் வெங்கட் அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. இந்த இதில் வழக்கமான முகத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் டைரக்டர்னு இன்னொரு முகம் ஒன்று இருக்குது. அதில் வந்து படம் 2 படம் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான பொருள் நடிச்சிருக்காங்க. இது எனக்கு நேரம் கருதி நான் வந்து வேற நிறைய சொல்லணும்னு நினச்சிருந்தோம். பேரண்ட்ஸ் எல்லாம் பேச வேண்டியதே பேசலான்னு நினைக்கிறேன். முடிஞ்ச டைம் முடிச்சு உட்கார வச்சுட்டாங்களோ. ஸோ ஹீரோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து பாட்டு தானே போடுவாங்க. நான் அங்கே தான் கவனித்தேன் என்னடான்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான், அந்த பையன் எப்படி டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா டான்ஸ் ஆடினாப்புல அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல. நான் பரவாயில்லையே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்பிரஷனோட டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு. அப்போ நான் பின்னாடி விசாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இல்லைன்னா வந்து அந்த மதுரையிலாம் ஷூட்டிங் நடக்கும்போது மணிதானே சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உனக்கு
ஆல்ரெடி நீ ஃபெமிலியர் ஆகிட்ட, ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது ஏதோ ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டாங்க போலுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் ரேசிங் ஸ்டாரில் உனக்கு ரேசிங் ஸ்டார்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்கூடையும் ஹீரோ கூடலாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஆனால் ப்ரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்னு அவங்க பேரே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி உனக்கு அது எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உங்கள் வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. உனக்கு ஓகே. அப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மாயி கூச்சொன்னது கதை அந்தங்கொன்னாம்மா கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் வருது. தொந்தரவு தமிழ் நேர்ச்சுக்கோமா. ஏன்னா இப்படி வந்து நின்று நாங்கள் ராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினச்சிடுவாங்க. அதனால் நீ கூடி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும் போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்போ இப்படியே ஒரு படம் 2 படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இது என்னென்ன இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட இந்த மலையாளத்துலேருந்து வந்து கற்றுக்கிறவங்க ஈஸியாக உடனே பேசிடுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கேரளாலேருந்து வர்றவங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல கற்றுக்கோ. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய இது பார்த்தேன் நான். ட்ரெய்லரு கதையை வந்து பாலு சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்பவுமே ரியலாக நடந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது அது ஜனங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க, அது ஈஸியாக அப்ரிசியேஷனும் கிடைக்கும். அதனால் இந்த கதை எனக்கே இந்த அது சொன்னதுலேருந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதனால் வெற்றி விழாவில் மீட் பண்ணுவோம். நண்பா, நீ வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வந்து நான் மாட்டி விட்ட பாரு. 12:30 மணிக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்துன்னு என்ன வீட்டில் சொல்லிட்டுங்க லேட் ஆகுதுன்னு சொல்லி மெல்ல பேசிக்கலாம்னால. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமான நன்றி, வாழ்த்துக்கள். நான் இப்போ ஃபங்க்ஷன் வந்தோடனே இந்த ஹீரோயின் பேர்லாம் கொஞ்சம் விசாரிச்சு வச்சுக்குவேன். நான் பேசும்போது வாழ்த்து பேசணும்ல. ஆனால் இன்னைக்கு அந்த வேலையும் ஆர்கே சீனு சார் அடிச்சுட்டு போயிட்டாரு. நானே கேட்கல, அவர் கேட்டு வச்சிருக்காரு குஷிதா கதாநாயகி பேருன்ட்டு. நிறைய பேர் நம்ம வேலையை குறைச்சிட்டாங்க இன்னைக்கு. இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா நட்பு. இந்த தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஒரு நண்பனுக்காக அவரை இயக்குனர் ஆக்கணும்னு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு நான் உண்மையிலே புருஷரை பாராட்டுறேன். அதே மாதிரி ஒரு நட்புக்காக அவர் படம் எடுத்தாலும் நம்ம டைரக்டர் வந்து கதைக்காக படம் பண்ணியிருக்காரு. அது ட்ரெயினில் பக்கமே தெரிஞ்சு போச்சு. கண்டக்டர் கேட்டேன், இப்போ உள்ள சமூகத்துக்கு தேவையான படம் இயக்குனர் சிந்திப்பாங்க, ரசிகர்கள் படத்தை பார்த்துட்டு போயிடணும். சிந்திக்கிற வேலையெல்லாம் இயக்குனருக்கு, மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போயிடணும். ஆனால் சில இயக்குனர் தான் அவரும் சிந்திச்சு மக்களையும் சிந்திக்க வைப்பாங்க. இந்த படம் மக்களையும் சிந்திக்க வைக்கிற படம். IPL ஒரு சமூக சிந்தனையோட சமூக அக்கறையோட கருணாநிதி அவர்கள் படத்தை எடுத்திருக்காரு. கருணாநிதி அப்படிங்கும்போது அது சாதாரண பெயர் இல்லை, அது பவர்ஃபுல் பேர். அது தமிழ் திரையுலகில் கருணாநிதி அப்படின்னா இந்த வரலாறு இருக்க வரைக்கும் அந்த பேர் சினிமாவில் இருக்கும். ஏன்னா அரசர் கதைகள், சாமி கதைகள் வெறும் பாட்டாக போய்க்கிறது காலகட்டத்தில் இந்த சினிமா அப்படியே திருப்பி போட்ட படம் பராசக்தி. கலைஞரோட வசனம். அதுக்கப்புறம் சினிமாவே வேற ரூட்ல போயிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ப்ரொடியூசர் இந்த பேனர் நேம்ல தான் டைட்டில் போடுவாங்க. ஏவிஎம்மின் வாழ்க்கை,
இந்த மாதிரி தேவரின் தெய்வம், ஜெமினியின் ஒளி விளக்கு, இப்படி பேனர் போட்டு தான் டைட்டில் வரும். அதுக்கப்புறம் இயக்குனர் காலம் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஸ்ரீதர் சார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ரீதரின் நெஞ்சில் ஒரு ஆலயம், அப்படி அப்புறம் பாலச்சந்தரின், அப்புறம் பாரதி ராஜாவின், அது ஆரம்பம். ஒரு ப்ரொடியூசர் பேர் போகிறது ஓகே, இயக்குனர் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க பேர் போகிறது ஓகே. ஆனால் ஒரு வசனகர்த்தா அவர் பேரை போட்டு ஒரு டைட்டில் வர்றது அந்த கருணாநிதிங்கிற வார்த்தை பேர். கருணாநிதியின் பராசக்தி, கருணாநிதியின் பூம்புகார். அங்கே பேனர் இருக்காது, டைரக்டர் கீழே இருப்பாங்க. அப்போ ஒரு வசனகர்த்தா அந்த ஒரு படத்தை தாங்கி நிற்கிறார். கருணாநிதியின் போட்டு போகிற அளவுக்கு. அதனால சில நேரங்களில் நம்ம பேரை காப்பாற்றுறோமோ இல்லையோ, அவங்க பேரையும் காப்பாற்றணும். கருணாநிதி சார், இப்போ உங்க பேரை காப்பாற்றுறது இல்லையோ, நீங்க அவர் பேரையும் காப்பாற்றுற நிலைமையில இருக்கீங்க இப்போ. அதனால நானே சொல்றேன்னா, இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து வெற்றி கொடுத்து இயக்குனர் கருணாநிதியின் அப்படின்னு டைட்டில் போற அளவுக்கு நீங்க வெற்றி அடையணும். இந்த இது பார்க்கும்போது சந்தோஷம். ஏன்னா டைரக்டர் பை கருணாநிதி. சமீபத்தில் ரொம்ப ஒரு வேதனான விஷயம், ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய விளம்பரங்களை பார்த்தோம் சார். படம் தூங்கும்போது அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் நல்லா நட்பாக கட்டி பிடிச்சி மாலையை மாற்றிக்கிட்டு மணப்பெண் மாதிரி இவ மாலையை போட இவ மாலையை போட அப்பெல்லாம் கட்டி பிடிப்பாங்க. படம் முடியும் போது அது இல்லை. பெரும்பாலான படத்துக்கு நான் சொல்கிறேன், நிறைய ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கோம். திடீர்னு உதயகுமார் சார், யார் இயக்குனர்ப்பா, இயக்குனர் வந்துருக்க மாட்டார், கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்போ புடிச்சுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இயக்குனரே அவாய்ட் பண்ணிடுறாங்க. என்னன்னா, நிறைய விளம்பரங்களை பார்த்தல ஒரு 4-5 படம் இந்த டைட்டில் கீழே இப்போ இதில் இருக்கிற கருணாநிதி போல்டாக இருக்கும், அப்போ புடிச்சிட்டு பேரும் போல்டாக இருக்கும். மற்ற இந்த பிஆர்ஓ ஸ்டில்ஸ் இதெல்லாம் ஒரு லெவலில் இருக்கும். ஒரு 4-5 படத்தில் இயக்குனர் பேர் அந்த பிஆர்ஓ ஸ்டில்ஸ் அந்த இதுலேயே சேர்த்து போடுறாங்க. அதுக்கான இடம் இல்லை, பழகப்படுத்துகிறாங்க. அப்போ இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஏதாவது பிரச்சனைக்கும் போது அவங்க கடைசியாக இந்த விளம்பரத்துலையும் இதில் தான் ஒரு பழி வாங்குறாங்க. அது இருக்கக்கூடாது. 1000 பிரச்சனை இருக்கலாம், இயக்குனருக்கும் பிடிச்சிருக்க 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இயக்குனருக்கான இடத்தை கொடுத்தா தான் அந்த படத்துக்கு மதிப்பு. நீங்கள் இயக்குனர் பேர் இன்ட்ரடியூ பண்ணீங்கன்னா அந்த படத்துக்கே மதிப்புலாம் போயிடும். பார்க்குறவங்களுக்கு அது இயக்குனருக்கான இடத்துல இயக்குனர் பேர் இருக்கணும். நீங்கள் உங்கள் பிரச்சனை போது இயக்குனர் பேரை போடாமல் விட்டுருங்க, இல்லைன்னா சின்னதாக போட்டு விட்டுருங்க. அது தப்பு. அது வந்து ஒரு படைப்பை நீங்கள் பலவீனப்படுத்தாதீங்க. நீ இயக்குனர் தனிப்பட்ட விஷயத்தில் நீ சம்பளம் கொடுக்காம இருங்க, நம்ம மற்ற வேணும் பண்ணுங்க. நீங்கள் அந்த விளம்பர படைப்புங்கிறது அதுக்கானது கொடுக்கணும். இப்போ அப்பா பையனுக்கு பிரச்சனை, பையன் இனிஷியல் மாற்ற முடியுமா? 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த பையன் இனிஷியல் அப்பா தான் போட முடியும், இன்னொரு பேர் போட முடியாது. அது மாதிரி ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த அந்த விளம்பரத்தில் இயக்குனருக்கான இடத்தை கொடுக்கணும். கருணாநிதி போல்டாக இருக்கு சார் உங்கள் டிசைனில். நான் 2-3 நிமிஷத்தில் மிஸ் பண்ணிட்டேன், இங்கே பார்க்க சந்தோஷமா இருக்கு. அப்போ தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்குமான நட்பு சந்தோஷம் இன்னைக்கு நீடிச்சு இருக்குது, எப்பவும் நீடிக்கணும். நம்ம கிஷோர் சார் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு சொன்னாலே அந்த படம் நல்ல கதையும் சொல்ற படமாக தான் இருக்கும். ஆனால் அவர் எல்லா படத்தையும் ஒத்துக்கிறது இல்லை. கதையை கேட்டு அவருக்கு சரியாக இருந்தால் தான் ஒத்துக்குவார். கிஷோர் நடிக்கிறதுனால கதை நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் பாக்கியராஜ் சார் வந்து இவ்வளோ பேசிக்கிருந்தோம், மினிஸ்டர் தான் இங்கே இருந்தார். அவர் கொஞ்சம் ஆதங்கப்பட்டார். போகிற பாடல்கள்லாம் திருப்பி அவங்கள பாடுற மாதிரி இல்லை, கேட்குற மாதிரி இருக்கு, யாரும் திருப்பி பாடுற மாதிரி இருக்குல்ல, பாடவும் முடியல ஃபீல் பண்ணியிருந்தார். ஆனால்
இந்த ஐபிஎல் பட பாடல்கள் அனைத்தும் நாங்களும் பாடுற மாதிரி இருக்கு. எப்போ ஒரு பாடலை கேட்டு திருப்பி மக்களும் பாடுறாங்களோ அதான் சிறந்த பாடல், அதான் போய் சேரும். வார்த்தையில் மடக்கி 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 சிலதெல்லாம் பாவம், இந்த கார்த்திக் சார் இருக்காரு, மோகன் சார், கவிஞர்கள்லாம் பாவம் சில நேரத்தில் சில இடத்துல கொடுத்து வார்த்தையை மடக்கி இது பண்ணி விட்டுருவாங்க. இதில் தெளிவாக இருக்குது. எனக்கு அது பிடிச்ச பாடல் இன்னொன்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கருத்துள்ள பாடல், அப்போ அப்போ இப்போ இப்போ வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ ஏன்னா அப்போ கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் படத்தில் இந்த மாதிரி அப்பப்போ நாட்டு நடப்பை பற்றி சில பாடல் போடுவார். இப்போ அந்த காலத்துலேயே இப்போ சைவீதம் அது மாதிரி இப்போ பாட்டே வந்ததில்லை. இப்போ சரியா இருக்கு சார். ஒரு பெண்கள் அப்போ எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி இருக்காங்க சொல்லி ஆகணும். யாரை சொல்றது, எல்லாருமே அப்படியே போயிருந்தா ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சில நேரங்களில் கதையிலும் பதிவு பண்ணணும், பாடல்களையும் பதிவு பண்ணணும். அது நல்ல கலைஞனுக்கு அழகு, நல்ல கவிஞனுக்கு அழகு, நல்ல இசையமைப்பாளருக்கு அழகு. அந்த ஒரு பாடல் சமூக அக்கறையை காட்டுது. அதுக்கு இந்த மியூசிக் டைரக்டருக்கு, அஸ்வினுக்கு, பாடலாசிரியர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். டிடிஎஃப் வாசன் கதாநாயகன், நானும் சொல்லி சார் கூட தான் ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டெலாம் பார்த்தோம். எங்கிட்டையும் கேட்டார், சார் எப்படி சார் இருக்கு, அதை டெவலப் பண்ணிக்கணுமா சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படி ரொம்ப கேட்டார். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அவ்வளோதான் சொன்ன மாதிரி. கொஞ்சம் இந்த பைக் ரேஸு இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா உங்களை நம்பி நீங்கள் பணம் போடுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் கோடிக்கணக்கில் போடுவாங்க. அப்போ நீ சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி விளையாட்டுகள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி ப்ரொடியூசர் ஒரு மூலதனம் போடும்போது, கோடிக்கணக்கில் போடும்போது அதுக்கு நம்ம முழுக்க முழுக்க அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். அதை விட முக்கியமான ஒன்று எப்படின்னா, இப்போ வர ஹீரோக்களுக்கு இந்த படம் ஹிட் ஆயிரும், இதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து பெரிய மார்க்கெட்டுக்கு வந்துடுவீங்க, அது கண்டிப்பாக கன்ஃபார்ம். சில படங்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும், உங்களுக்கும் சரி சினிமாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புது ஹீரோ ஜெயிக்கணும், சின்ன ஹீரோக்கள் படம் ஜெயிக்கணும், எல்லாம் சந்தோஷம் இருக்கும். ஜெயிக்கும்போது எல்லாம் சந்தோஷம் தான், நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒரு படம் ஜெயிச்ச உடனே டக்குனு சம்பளம் எகிரிடுது. இங்கே உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் கதையை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பட்ஜெட் ஓகே ஒரு இப்போதைக்கு 3 கோடிங்கிறது ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. ஐபிஎல் இசை வெளியீட்டு விழா வரைத்து வந்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற பாக்கியராஜ் சார் உள்ளிட்ட எனது சக தோழர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் உள்ள பணியாற்றிய கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. முக்கியமாக இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னோட நண்பர், அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு நண்பர் வந்தார். ரொம்ப நாளாக வந்து நம்ம டைரக்டர் இல்லை எங்களுடைய கூடவே இருந்து இந்த படமே வந்து ஒரு 1 வருஷமா அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வருவார், ப்ரொடியூசர் என்னென்னலாம் பேசணுமோ அதையே அவர் பேசுவார். அண்ணா இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு ஒன்று நம்ம கிளியர் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது வந்து உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது. தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்து ஆடியோ ரிலீஸில் நண்பர்களாக இருக்கீங்க இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. பல திரைப்படங்களுக்கு வந்து டைரக்டர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் என்ன ஆடியோ ரிலீஸ் கூப்பிடவே இல்லை சார் அப்படின்னு பண்ணுவாங்க. எங்களுக்கு டைரக்டர் சொன்னீங்களா, ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் எங்கள் ஆடியோ ரிலீஸ்க்கு டைரக்டரே வரல சார், இப்போ ஷூட்டிங் முடிச்சு போயிட்டார் சார் அப்படின்னு. ஆனால் இந்த மேடையில் 2 பேரும் நண்பர்களாக இருந்து, அதுவும் வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர் வந்து சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்கும்போதே வந்து அது என்ன கிஃப்டா இருந்தாலும் அப்ப சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கான்பிடன்ஸா வந்து இதை நானே தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்றேன்னு வந்து பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொன்னார். ஸோ நரேன் சொன்னார் இல்லையா, கான்பிடென்ட் வந்து நம்ம டைரக்டர் கொஞ்சம் அதிகம்னு, அதை விட அதிகமான கான்பிடென்ட் வந்து தயாரிப்பாளர் இருக்கு. அந்த வகையில தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல இந்த உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து இப்போ பத்திரிகாரங்க நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க, அவங்க ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த யூனிட்ல இருக்கிற யாருமே அதுக்கு வரமாட்டாங்க. ஹீரோ வரமாட்டாங்க, ஹீரோயின் வரமாட்டாங்க, டெக்னீஷியன் வரமாட்டாங்க. ஆனா இதுல வந்து வித்தியாசமா அஸ்வின் வந்து மேலே இருந்து
எல்லாரையும் பாட வச்சு, இது நாங்க பேசுறதை விட நீங்க பண்ண ப்ரமோஷன் தான் வந்து எல்லாரையும் போய் சேரும். அந்த வகையில வந்து அஸ்வினுக்கும் சின்மயம்மாவுக்கும் ரம்யாவுக்கும் எல்லாருமே வந்து பாடணும், சம்பளம் வாங்கணும், போயிட்டோன்னு இல்லாம இந்த இது பிரபல்யம் ஆகும்போது, மக்களை போய் சென்றடையும் போது நிச்சயமா நாங்க வந்து எங்களோடது வந்து ஒரு 50%, உங்களோடது 90%. நீங்க தான் வந்து செலிபிரிட்டியா இருக்கீங்க, உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க, இந்த படத்தையும் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்கும் போது நிச்சயமா அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அதனால இதுல வந்து அபிராமிலாம் இந்த இதுக்கு வந்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அந்தந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் வராத காலகட்டத்துல எல்லாருமே கலந்துட்டது வந்து ஒரு குடும்பமா இருக்கு. பக்கத்துல வந்து அண்ணன் கேட்ட அந்த உதயகுமார் அண்ணன், அம்மா எல்லாம் வந்துருச்சு அவனுக்குன்னு, எல்லாம் வந்துருச்சு அவங்க சொன்னாங்க. அந்த வகையில யாருக்குமே வந்து எந்த விதமான பேலன்ஸும் இல்லாம வந்து ப்ரொடியூசர் நல்லா வச்சிருக்கான்னு தெரியுது. அப்புறம் வந்து இந்த வாசன் வந்து படம் சாங் பார்த்துட்டே இருக்கும்போது, அண்ணே இது என்னண்ணே, நான் என்ன பண்ணணும், என்ன டெவலப் பண்ணணும், என்ன கத்துக்கணும்னு, ஒண்ணுமே கத்துக்காத, இப்படியே இரு, இப்ப எப்படி எங்களோட நட்பா இருக்கு அப்படியே நீ கடைசி வரைக்கும் ஹீரோ ஆன பிறகு வந்து வேற மாதிரி மாறிடாது. அதுதான் சினிமாவில் நாங்க எல்லாருக்கும் சொல்ற விஷயம். இப்ப இயல்பா இருந்தா போதும், மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாருமே கத்துப்பாங்க. நீங்க வளரும் வாய்ப்பு தரும்போது, வாய்ப்பு வரும்போது தயாரிப்பாளரோடும் இயக்குனரோடும் எவ்வளவு நட்பா இருக்கீங்களோ அது போல கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா வேற ஒன்றும் நீங்க தர வேண்டியது இல்லை. எங்களை எங்கேயாவது மேடையில பார்க்கும்போது, அப்பா அம்மாவை பார்க்கும்போது என்ன ஒரு மரியாதை கொடுக்குறோமோ அது போல தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களை நீங்க பார்க்கும்போது அந்த மரியாதையை கொடுத்தீங்கன்னா போதும். உங்க சொத்துல உங்க இதுல எதுவுமே ஷேர் வேண்டாம். ஆனா எங்களுக்கு ஒரு இது இருக்கும், நாங்க இவ்வளவு பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். தயாரிப்பாளர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலே காணாம இருப்பாங்க, வறுமையில இருப்பாங்க. அவங்களால வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டவங்க இன்னைக்கு மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நன்றி அறிதலோட ஒரு மேடையில என்னை இன்னார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும் போது அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது நிச்சயமா அந்த வாழ்த்து உங்களை என்னைக்கும் வாழ வைக்கும். அதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புறது. மற்றபடி இந்த படத்துல கருணாநிதி வந்து இந்த சாங் பார்க்கும்போது முதல்ல நான் ஒரு டைரக்டரா பார்க்கும்போது இதுல நான் வந்து முதல்ல பாராட்டணும்னு நினைக்கிறது வந்து ஆர்ட் டைரக்டர் பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவருக்கு பேர் கூட தெரியாது, வெங்கல் ரவி. ஏன்னா அந்த சாங் பார்க்கும்போது நிச்சயமா உங்களோட வந்து அதுல பங்கு வந்து மிக அதிகமா இருக்கு. எவ்வளோ சாங் பார்க்கும்போது இந்த செட்டு வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்க. நீங்க உங்களுடைய தோற்றத்துக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கும் சம்மந்தம் இல்லை, வேற மாதிரி இருக்கு. நீங்க பார்க்கும்போது சாதாரண மனிதமா இருக்கீங்க, ஆனா உங்க விஷுவல்ஸ் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த கலர்ஸ் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி வந்து கேமராமேனுக்கும் வந்து நான் பாராட்ட சொல்ல விருப்பப்படுறேன். ஏற்கனவே நிறைய தடவை வந்து எல்லாரும் நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கோடிக்கணக்கான பேர் வந்து அஸ்வினோட சாங் வந்து பாராட்டி அது வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாராட்டியே மிகப்பெரிய பாராட்டு நினைக்கிறேன். இதில் கலைஞர்களுக்கு நான் வந்து இந்த மேடையில வந்து சொல்ல விருப்பப்படுறது ஒண்ணுதான். அதாவது என்னன்னா, நம்மளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ல நம்மளை யாரும் மிஸ் ஆகாம போயிடக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம சின்ன வயசுல வந்து நான் வந்து சைக்கிள் கற்றுக்கணும் வச்சுக்கோங்க. சைக்கிளில் வந்து என்னாகும், அந்த உங்களுக்கு தெரியும், அரைப்படல் தான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல அடிப்போம். இப்போ அடிக்கும்போது என்னாகும், அந்த செயின் வந்து ஒரு பல்லு வந்து ஏறி ராங்கில் போயிடும். ஒரு பல்லு ராங்கில் போன உடனே எல்லா பல்சக்கரமும் அடிக்கும், ரிவர்ஸ்ல அடிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம இறங்கி அந்த ஒரு பல் சக்கரத்தை வந்து சரி பண்ணோமா செயின் வந்து சுத்தமா சொல்லுவாங்க. அந்த 24 சக்கரத்திலையும் அடிபடாம, பல்லு அடிபடாம வண்டி வழக ஓடிட்டே இருக்கும். அதுதான் கலைஞர்களுக்கு எந்த இதுலயும் வந்து முரண்பாடோ கான்ஃபிளிக்டோ இல்லாம, ஏதாவது கான்ஃபிளிக்ட் வந்தாலும் யார் மூலமாலும் தவறு வந்தாலும் அதை அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு. ஏன்னா திறமை வாய்ந்த கலைஞர்கள் வந்து சந்தர்ப்பத்தால அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மக்களோட சொத்து, கலைஞர்கள் வந்து மக்களோட சொத்து. அந்த குரலை கேட்கும்போது, கண்ண மூடி அந்த குரலை கேட்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயற்கை சூழல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்காம இருக்கு. இது மாதிரி கலைஞர்கள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான ஒரு அறிவுரையாவோ இல்லை நண்பர்களுக்கு சொல்ற தோழமை கருத்தாவது எடுத்துக்கலாம். இந்த திரைப்படம் நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். கருணாநிதி, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். அது மாதிரி ஹீரோயினுக்கு வந்து பேரே நல்ல பேர் வச்சிருக்காங்க, குஷிதா. குஷிதா, நீ நிச்சயமா எல்லாருக்கும் குஷி கொடுப்பேங்கிற நம்பிக்கை அவங்க பார்க்கும்போது தெரியுது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. பைக்கை ஓட்டிட்டு கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல கேஸை போட்டு ஒரே ரகலை பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இங்க வந்து தாறுமாறா காரு ஓட்டுறாங்க போடுறது. என்னன்னு நினைக்கிறேன், என்னன்னு எனக்கு புரியல. பட் திடீர்னு ஒரு நடிகர் ஆகியிருக்காரு அப்படின்னு ஒன்று எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே கோயம்புத்தூர்காரங்க ஏதோ ஒரு லொல்லு பண்ணி உள்ளே வந்துடுவாங்க. அதில் நீ பண்ண லொல்லுல நீ இங்கே சினிமாவுக்கு வந்திருக்கிற. உன்னால் இந்த திரை உலகம் மேம்பட வேண்டும்,
திரையுலகத்தில் நீயும் நன்றாக வளர வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளர் செல்வமணி சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அப்படியே இருங்க. நான் கொஞ்ச நாளாவே வந்து சினிமா சரியில்லை, தியேட்டருக்கு கிடைக்கிறது இல்லை, ஆச்சா பூச்சா சரியா இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்போம். நாங்கள் எங்கே போனாலும் ஒரு சினிமா சரியில்லாத மாதிரி இந்த திரைப்பட குழுவினரை பார்க்கும்போது எவன் சொன்னா சினிமா சரியில்லைன்னு. சூப்பரா இருக்கு சினிமா, சூப்பரா இருக்கு. ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் தான். நானே எடுக்கிறேன், நானே ரிலீஸ் பண்றேன், தியேட்டர்ல போய் படம் பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல ஒரு தயாரிப்பாளர் சந்தோஷமா இருக்காருன்னு அதை நான் வரவேற்கிறேன். அந்த மாதிரி ஒரு சினிமா தான். ஏன்னா பாக்கியராஜ் சாரு நான் வந்து அவரை பார்த்து வளர்ந்தவன். அந்த சின்ன வயசுல என்னெல்லாம் சொல்ல வரல. நான் காலேஜில் படிக்கும்போது அவரை எங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறார். இந்த மேட்டுப்பாளையம் தான் எங்களுக்கு பெரிய பாரதி ராஜாவும் அதே ஊரில் வந்து நேற்று கிழக்கே போகும் ரயில் படத்து ஷூட்டிங்கில் அந்த பாஞ்சாலி இந்த ட்ரெயின் போகிற சீக்வன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் அதே மேட்டுப்பாளையத்தில் அவர் வந்து ஒரு படம் எடுத்தார், முதல் படம். சூப்பராக இருந்த, சும்மா சாதாரணமாக ஒரு ஒரு வாசல், ஒரு டெய்லர் கடை அப்படின்னு வச்சுட்டு நம்ம வாழ்வியல் விஷயங்களை அந்த தெருவுக்குள்ள, அந்த சின்ன ஊருக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன அந்த காதல் வயப்பட்டு ஒரு வேலையில்லாத பையன் வேலை வெட்டியா சுத்திட்டு இருக்கிற ஒருத்தன் காதல் வந்தா எப்படி இருக்குன்றதை வச்சுட்டு எவ்வளவு அழகான ஸ்கிரீன் பிளே பண்ணி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த ஒரு பாக்கியராஜ் சார். ஸோ பாரதி ராஜா, பாக்கியராஜ் வரிசையில நிறைய பேர் வந்தாலும் இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி பேசுறோம்னா அவங்களுடைய கிரியேஷன், அவங்களுடைய யதார்த்தமான அந்த வாழ்வியல் வெளிப்பாடுகள் தான். ஸோ அந்த மாதிரி ஐபிஎல் கூட ஒரு படமா இப்போ கருணாநிதி ரொம்ப சின்சியரான மெம்பர். அவர் கருணாநிதி அவர்கள் வந்து ஃபோனில் மிரட்டினேன், வந்துடுங்க சார் அப்படின்னு. நீ நேரில் கூப்பிடவே இல்லையாடா அப்படின்னு. சார் அதானே நீங்கள் கிடைக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. அப்புறம் நேற்று கூட கூப்பிடல, ஒரு மெசேஜ் மட்டும் போட்டான், சார் நாளைக்கு காலையில் வந்துடுங்க சார். அப்புறம் நான் ஃபோன் பண்ணேன்டா நேரில் வந்து கூப்பிட வேண்டாமா அப்படின்னு. சார் நேற்று உங்கள் பர்த்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே ஃபோனே எடுக்கலை சார் நீங்கள், அதனால தான் மெசேஜ் போட்டேன். அப்புறம் எங்கள் சங்கத்தில் எல்லாரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எங்கள் செயலாளர் தம்பி பேரரசு அவருக்கு 7:30 மணிக்கே கிளம்பிட்டாரு. நான் கொஞ்சம் நைட் லேட்டாக போனதுனால ஒரு 9:30 மணிக்கு கிளம்புனேன். பட்டு ஓஎம்ஆர்லேருந்து வர்ற, அவர் ஈசிஆர்லேருந்து வர்றாரு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கவும். அதுக்கு நான் ட்ரெய்லரை பார்க்க முடியல, இருந்தாலும் மொபைலில் எனக்கு காட்டிட்டாரு ட்ரெய்லரு. மிக அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கருணாநிதி இவ்வளவு அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக எடுத்திருக்காரு. இந்த கம்போசிங்கும் சரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர் கருணாநிதி அவர்களை மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் மிக சந்தோஷப்படுகிறேன். அதாவது ஒரு இயக்குனரோட வெற்றியை செல்லுமணி சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் எழுந்து எவ்வளவு அழகா அவரை பற்றி சொன்னார்ன்றது தான். இந்த மாதிரி சந்தோஷங்கள் தான் எங்க சங்கத்துக்கு தேவை. கருணாநிதியை போல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தயாரிப்பாளர் சார். எங்க அவரு கருணாநிதியை போல நிறைய இயக்குனர்களை உங்க ராதா ஃபில்ம் இன்டர்நேஷனல் வழங்க வேண்டும். நீங்க சொல்லுங்க, கருணாநிதியே கூப்பிட்டு வந்து விடுவாரு நிறைய டைரக்டர்களை. ஸோ நிறைய படங்களை எடுங்க. இந்த படத்துல நரேன்ல இருந்து அப்கோர்ஸ் சில ஷாட்டுகளே நம்ம பார்த்தா கூட ஒரு நடிப்புனா என்ன அப்படின்றத அழகா பியூட்டிஃபுல்லா அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப எல்லாரும் அழகா பண்ணியிருக்காங்க. இசை அஸ்வின், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா இருந்தது. நீங்கள் லைவாக இங்கே பர்ஃபார்ம் பண்ணி காட்டின விஷயங்கள். சிங்கர்ஸும் அப்படி தான் இருக்கணும். வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த சினிமா. சினிமா ஒரு தனி மனிதனுக்கான ஒரு தயாரிப்பாளர்லேருந்து கடைசி கட்ட தொழிலாளி வரையிலும் ஒரு சினிமான்றது ஒட்டுமொத்தமாக ஒரு நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு மேட்டர். அதை எடுத்துப்போம். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் ஒழிய நம்ம வெற்றி பெறவே முடியாது. ஸோ உங்களுடைய ஒற்றுமையை, அனைவரது ஒற்றுமையை வாழ்த்துகிறேன். ஆர்ட் டைரக்டர் உங்களை பற்றி பாருங்கள்,
பெப்சி தலைவர் சரி ஏதோ செட்டப்போன்னு நினச்சேன். பெப்சியில் இன்னொரு சங்கத்தை வாழ்த்துறது பெப்சி தலைவர். பட் ஆனால் எதையோ அவர் ரசிச்சிருக்கார். யாருன்னே தெரியாமல் ரசிச்சிருக்காருன்னா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி கிஷோருக்கும் சரி, தம்பி வாசனுக்கும் சரி, இது உங்களுடைய பயணம் நிறைவான அழகான ஒரு பயணமாக, அற்புதமான தொடக்கமாக அமைந்து அதை தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணணும். நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர், யார் ஒளிப்பதிவாளர்? கேமராமேன். ரொம்ப நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நம்ம தம்பி தான். ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் கார்த்தி, பாடலாசிரியர். நீ வந்து என்னமோ சொன்ன, நீ என்ன சொன்ன? சின்ன வயசுல நான் சின்ன வயசுல கண்ணதாசனை ரசிக்காமல் இருந்திருந்தால் நான் பாடலாசிரியராக இருக்க முடியாது. ஸோ சின்ன வயசுல ரசிச்சேன்னு சொல்றது தப்பே கிடையாது. யாருடைய சின்ன வயசுல ரசிச்சேன்றது தான் மேட்டர். வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடலாசிரியர் பயணம் விஷயம் நல்லா நிறைய, எங்க போனாலும் கார்த்திக் பேர் இல்லாத படமே இல்லையே. இப்போ என்னடா பண்ற? எனக்கு கூட யாருமே வாய்ப்பு கொடுக்கல. அப்பெல்லாம் நீ வந்த உடனே புகுந்து விளையாடுறது. சரி, எனிவே கரெக்டாக ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் அழகா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ எழுத கற்றுக்கிட்டு இருக்க. தொடர்ந்து உன்னுடைய வெற்றி தொடரட்டும். அப்புறம் அபிராமி, உங்களுடைய அழகு முகத்தை பார்த்தேன். அற்புதமாக நடிச்சிருந்தீங்க. வாழ்த்துகள், வாழ்த்துகள். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து துணை இணை இயக்குநர்களுக்கும், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகள். அனைத்து நடிகர்களுக்கும், இந்த படத்தை தயாரித்து வெளியிடும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்து அமர்கிறேன். வணக்கம்.